மலையில் அம்மா வீடு. மகிக்கழகுக்கு 2 பொண்ணுங்க. பெரியவ பேரு துணிக்குருவி, சின்னவ பேரு சோட்டுக்கிளி. மகிக்கழகு அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு சிட்டில செட்டில் பண்ணாங்க. சிட்டில துணிக்குருவி அப்புறம் அவருடைய தங்கச்சியான சோட்டுக்கிளியும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் துணிக்குருவி வீட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் பண்ணது வேற யாரும் இல்ல, துணியோட அம்மா மகிக்கழகு கிட்ட வேலை பாக்குற சிச்சு காக்கா தான். உடனே துணிக்குருவியும் கால அட்டென்ட் பண்ணா. சிச்சு, என்ன சிச்சு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே? அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அப்போ சிச்சு காக்கா அந்த பக்கம் ரொம்ப கவலையா, ஐயோ துணி, என்ன சொல்றீங்க? உங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சுல்ல, பாவம், எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நீங்களும் பசங்களும் ஒரு தடவை வந்து அம்மாவை பார்த்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். துணி ஆச்சரியமா, அட என்ன சிச்சு, நேத்து தான் அம்மா கிட்ட பேசின, நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள உடம்புக்கு முடியலையா? சரி சிச்சு, நான் சோட்டுக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு இந்நேரத்துக்கெல்லாம் நாங்க ஊர்ல இருப்போம், சீக்கிரமா கிளம்பி வரோம், அம்மா பாத்துக்கோ. துணி உடனே பக்கத்து தெருவுல இருக்கிற அவளுடைய தங்கச்சியான சோட்டுவோட வீட்டுக்கு போனா. என்னக்கா அவ்வளோ டயர்ட் ஆயிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? துணி கவலையா, சோட்டு, அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலையா, இப்பதான் அம்மாவை பாத்துக்கிற சிச்சு காக்கா எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க, நம்மள பாக்கணும்னு இருக்குதாம்மா, சீக்கிரமா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நம்ம கிளம்பணும். சோட்டுக்கிளி கவலையா, ஐயோ அக்கா, அம்மாவுக்கு என்னக்கா ஆயிடுச்சு? நம்ம இந்த சிட்டிக்கு வந்து அம்மாவை சரியா பாக்குறதுக்கு போறதே இல்ல, அம்மா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நான் என் பையன் பன்னுவை கூட்டிக்கிட்டு இப்ப கிளம்புறேன். அடுத்த நாள் காலையில ஆகாயம் மேகமூட்டமா இருந்து மழையும் பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் சோட்டுக்கிளி துணிக்குருவி 2 பேரும் அவங்க குழந்தைங்களான புஜ்ஜி பன்னு 2 பேரையுமே கூப்பிட்டுக்கிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க. எல்லாரும் அவங்க ஊருக்கு போற ட்ரெயின்ல ஏறி உக்காந்தாங்க. பசங்க விண்டோ சீட்டுக்காக ஒருத்தங்க மாத்தி ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே ட்ரெயினும் கிளம்பிச்சு எல்லாருமே அந்த ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, நம்ம பாட்டி வீட்டுக்கு கிளம்புறோம், நம்ம ட்ரெயின் கூட கிளம்பிருச்சு, நம்ம பாட்டி வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும்ல, அங்க நம்மளுக்கு விளையாட ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, பன்னு, அம்மா எனக்கு சொல்லிருக்காங்க, எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு, அங்க வெளியே நிறைய இடங்க இருக்காமா, அங்க ரொம்ப நல்ல விளையாடலாம்னு சொன்னாங்க. துணி பசங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சோட்டு கிட்ட, பாத்தியா சோட்டு, பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு, நம்ம சிட்டிக்கு கூட்டிட்டு வந்து கிராமம் எப்படி இருக்கும்னு தெரியாத மாதிரி அவங்கள வளர்த்துட்டோம். சோட்டு கவலையா, ஆமா அக்கா, இருந்தாலும் அம்மா பத்தி யோசிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு, அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? சோட்டு, அம்மாவுக்கு எதுவுமே இல்ல, நம்ம போறோம்ல, அம்மா நல்லா இருப்பாங்க பாரு. ட்ரெயின் மெதுவா சிட்டியை தாண்டி கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் அந்த கிராமத்துக்குள்ள வரும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளி, அதே மாதிரி பெரிய பெரிய தென்னை மரம், பெரிய பெரிய மாமரம், இது எல்லாமே தெரிஞ்சது. பசங்க 2 பேருமே ஜன்னல் வழியா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருந்தாங்க. வாவ் அம்மா, அங்க பாத்தீங்களா அந்த வயல எவ்வளவு பச்சை பசேல்னு தானியத்துல நிறைஞ்சிருக்கு அப்படின்னு? நம்ம சிட்டில இந்த மாதிரி சில்லுன்னு காத்தெல்லாம் பார்க்கவே முடியாதுல்லம்மா. அப்போ பன்னு ஜன்னல் வழியா பார்த்து, ஆமா புஜ்ஜி, அந்த தேங்காய் மரத்தை பாத்தியா எவ்வளவு பெருசா எவ்வளவு நீளமா இருக்குன்னு? அதே மாதிரி அந்த தண்ணியில அந்த பறவைங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுது பாரு, அங்க பாரு, ஆத்துல மீனுங்க எல்லாம் எப்படி எகிரி குதிக்குதுங்கன்னு பார்க்க சந்தோஷமா இருக்கு. அதுக்கு துணி, ஆமா பசங்களா, இந்த இயற்கை அப்படிங்கிறது கிராமத்தோட சொந்தம், எப்பவுமே இங்க இப்படிதான் இருக்கும், இதே சிட்டில இதையெல்லாம் உங்களால பார்க்க கூட முடியாது, நீங்களும் அங்க போய் நல்லா விளையாடலாம். சோட்டு ஜன்னல் வழியா கைய வெளியில விட்டு அந்த மழை தண்ணியில விளையாடிக்கிட்டே, ஆமாக்கா, இந்த இயற்கை சில்லுன்னு காத்து இதெல்லாம் பார்க்கும்போது சிட்டியோட டென்ஷனே இல்லாத போல இருக்கு, இந்த ஜர்னி ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஜன்னல் வழியா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த ரயில் பயணமும் முடிஞ்சுது. சரியா அன்னைக்கு மதிய நேரம் அவங்க எல்லாரும் ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க.
ட்ரெயினை விட்டு இறங்கி ஊருக்கு அவங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தவங்களுக்கு ஆச்சரியம். அந்த வீடை சுத்தி பெரிய பெரிய தென்னை மரம், மாமரம், வாசல்ல பூவோட அழகா இருக்கிற நிறைய பூச்செடிங்க. பொண்ணுங்க வந்ததை பார்த்த உடனே படுத்துக்கிட்டு இருந்த மகிக்கழுகும் எழுந்திருச்சு உக்காந்துச்சு. பசங்களா வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நான் வழியே காத்துக்கிட்டு உக்காந்து இருந்தேன். துணி உடனே அவங்க அம்மாவை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே, அம்மா என்னமாச்சு உங்களுக்கு? எதுக்காகம்மா நீங்க இவ்வளவு சோர்வா இருக்கீங்க? சோட்டு கிளியும் அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க. சிச்சு காக்கா உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்ன உடனே எங்க உயிரை எங்களை விட்டு பிரியிற மாதிரி இருந்துச்சுமா. மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே பொண்ணுங்களை பார்த்து, ஒண்ணு இல்லம்மா, வயசாயிடுச்சுல, அதனாலதான் கொஞ்சம் உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. மத்தபடி எனக்கு எதுவுமே இல்ல. அதனாலதான் உங்களை பாக்கணும்னு சிச்சு காக்கா கிட்ட சொல்லி போன் பண்ண சொன்னேன். அடடே, இது யாரு குட்டி பசங்க? நம்ம பன்னு புஜ்ஜியுமா எவ்வளவு பெருசாயிட்டாங்க. வாங்க பாட்டி கிட்ட. புஜ்ஜி அவங்க பாட்டி கிட்ட போய், ஹாய் பாட்டி, நீங்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க. உங்க வீடு கூட ரொம்ப அழகா இருக்கு பாட்டி. பாட்டி, உங்க வீட்டுக்கு வெளியே நிறைய தேங்காய் மரம் இருக்குல்ல, அதுல நாங்க விளையாடலாமா? மகி சந்தோஷமா குழந்தைங்களை கொஞ்சி, விளையாடுங்க பசங்களா. இந்த தோட்டம், வீடு எல்லாமே உங்களுக்காக தானே. உங்களை பார்த்த உடனே என்னோட உடம்பு எவ்வளவு சீக்கிரமா சரியாயிடுச்சு பாருங்க. அப்பதான் சமையல் அறையை விட்டு சிச்சு காக்கா வெளியில வந்தா. அப்போ சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, துணி, சோட்டு எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பசங்க பாருங்க எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்டாங்க. உங்க அம்மா உங்களை பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிச்சு, நாங்க நல்லா இருக்கோம். அம்மாவை இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்போ சிச்சு, ஐயோ இதுல என்ன இருக்கு? நான் வேலைக்காரியா இருந்தாலும் உங்க அம்மா என்ன சொந்த மக மாதிரி பாத்துக்கிறாங்க. சரி சரி, நீங்க ரெஸ்ட் பண்ணுங்க, நான் போய் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரேன். அப்படி 2 நாள் எல்லாருமே ஒன்னா அந்த கிராமத்துல சந்தோஷமா இருந்தாங்க. பசங்க வெளியில போறது, அங்க என்னெல்லாம் கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுறது, மழையில நனையிறது, இப்படி சந்தோஷமா இருந்தாங்க. துணியும் சோட்டுவும் அவங்க அம்மா கூடவே இருந்து அவங்க அம்மாவுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 3வது நாள் மதிய நேரம் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது, அப்போ மகிக்கழுகு கொஞ்சம் சீரியஸா பொண்ணுங்க 2 பேருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. துணி, சோட்டு வாங்க இங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கேன். அட என்னம்மா அந்த முக்கியமான விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப நாளாவே நம்ம வீட்டு வேலைக்காரி சிச்சு மேல கொஞ்சம் சந்தேகம். அவ நம்மளுக்கு தெரியாம வீட்ல ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கா. துணிக்குருவி ஆச்சரியமா, சிச்சு மேல சந்தேகமா? என்னம்மா சொல்றீங்க? அவ எவ்வளவு நம்பிக்கையா வேலை செய்யறா. அப்படி என்ன ஆச்சு? நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் கொஞ்ச நாளாவே எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. கணக்கு வழக்கெல்லாம் சிச்சு தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால நம்மளுக்கு தெரியாம ஏதோ காசை எடுத்து வைக்கிறான்னு நினைக்கிறேன். நம்மளோட தேங்காய் தோட்டத்துல லாபம் அதிகமா வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ஏதோ குறைஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் அந்த கணக்கு வழக்க ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும். சோட்டு கோவமா, என்னது, நம்ம வீட்ல இருந்துகிட்டு நம்ம சாப்பாட்டுக்கே அவ கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காளா? அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நானும் அக்காவும் இருக்கோம்ல. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். அன்னையிலிருந்து சோட்டு துணி 2 பேருமே சிச்சு காக்காவை ரகசியமா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் மதிய நேரம் சிச்சு காக்கா மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ அதோட கையில ஒரு பை இருந்துச்சு. சிச்சு வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே ஹால்ல மகிக்கழுகு, சோட்டு கிளி, துணிக்குருவி எல்லாருமே உக்காந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த தடவை நம்ம தேங்காய் தோட்டத்துல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வந்திருக்கேன். வியாபாரி காசை கொடுத்திருக்காங்க, இந்தாங்க. மகிக்கழுகு பேக வாங்கிக்கிட்டு, அப்படியா சிச்சு, ரொம்ப சந்தோஷம். சரி, இத்தனைக்கும் இந்த தடவை நம்ம தோட்டத்துல எவ்வளவு தேங்காய் விளைஞ்சிருந்தது? அதுக்கு சிச்சு காக்கா, அம்மா செலவெல்லாம் போய் சுமார் 1 லட்சம் ரூபாய் இருக்குமா, அதுலயே வச்சிருக்கேன் அப்படின்னு சிச்சு காக்கா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது துணிக்குருவி, ஓஹோ அப்படியா சிச்சு, பரவாயில்லையே, இந்த தடவை நல்ல லாபம் வந்திருக்கு. அப்படின்னா இந்த தடவை எவ்வளவு தேங்காய் நம்ம தோட்டத்துல காய்ச்சிருந்தது? அது கேட்டு சிச்சு காக்கா கொஞ்சம் பதட்டமா, அதுவா துணி, இந்த தடவை சரியா மழை இல்லல,
அதனால விளைச்சல் கொஞ்சம் குறைவுதான். சுமார் ஒரு 2000 காய் அவ்வளவுதான். அப்போ சோட்டுக்கிளி சிச்சுவை பார்த்து, 2000 காயா? அப்படின்னா ஒன்னொன்னத்த எவ்வளவுக்கு வித்த சிச்சு? அப்போ சிச்சு காக்கா இன்னும் பயந்து போய், ஆ ஓ ஓ ஓ ஆ ஒவ்வொரு காயா? ஒவ்வொரு காய் சுமாரு 50,000. அதனாலதான் 1,00,000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. துணி சிரிச்சுக்கிட்டே, கணக்கு விளக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு நிமிஷம் நில்லுச்சிச்சு. அப்பதான் துணி போன் எடுத்து யாரையோ வீட்டுக்கு வர சொன்னா. அடுத்த 2வது நிமிஷம் பக்கத்து வீட்டுல இருக்கிற லூசி புறா அங்க வந்துச்சு. லூசிக்கும் பெரிய தென்னந்தோப்பு இருந்துச்சு. வாங்க லூசி, நீங்க வந்தது நல்லதா போச்சு. ஒரு சின்ன விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க துணி. நான் மார்க்கெட்ல இருந்து இப்பதான் வந்தேன். லூசி, நீங்க நேத்து உங்க தோட்டத்துல இருந்து தேங்காவை வித்தீங்கல, ஒவ்வொரு தேங்காவை எவ்வளவு விலைக்கு வித்தீங்க? அதுக்கு லூசி புறா, என்ன துணி, மார்க்கெட்ல தேங்காவுக்கு எல்லாரும் ஒரே ரேட்டை வச்சுதான் விக்கிறாங்க. என்கிட்ட கூட இன்னைக்கு 90 ரூபா. இந்த தடவை தேங்காவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. லூசி புறா சொன்னதை கேட்டு சிச்சு காக்காவுக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. கை காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ துணிக்குருவி ரொம்ப கோவமா, கேட்டியா சிச்சு, லூசி அவங்க என்ன சொன்னாங்கன்னு? எல்லாரும் தேங்காவை மார்க்கெட்ல 90 ரூபாய்க்கு வித்தா, நீ மட்டும் 50 ரூபா அப்படின்னு சொல்ற. ஏன் சிச்சு, சரியா விக்கலையா? அப்போ சோட்டு கிளியும் கோவமா, அப்படின்னா 40 ரூபா கணக்கு போட்டு பார்த்தாலும் 50 ரூபா நீ எடுத்துக்கிட்டு 40 ரூபா உன் ஜோப்ல வச்சுக்கிறியா? சுமார் 2000 காய்க்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 70,000 ரூபாய் லாபம் வரும். அதெல்லாம் உனக்கா? அப்போ சிச்சு காக்கா கை எடுத்து கும்பிட்டு, துணி, சோட்டு, என்ன மன்னிச்சிடுங்க. துணி ரொம்ப கோவமா, உன்னை எதுக்காக மன்னிக்கணும் சிச்சு? உன்னை எங்க அம்மா மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறது மட்டும் இல்லாம 3 வேளை உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு எங்களை பாத்துக்கிற மாதிரியே உன்னை பாத்துக்கிட்டாலும் உனக்கு பேராசை உன்னை விட்டு போலியா சிச்சு? அம்மா பாத்தீங்களா இந்த திருட்டு காக்காவோட வேலை என்னன்னு? இப்பவே போலீஸ்ல இவள புடிச்சு கொடுக்கற, அப்பதான் இவளுக்கு புத்தி வரும். அப்போ சிச்சு காக்கா அழுதுகிட்டே மகிக்கழுகோட கால்ல விழுந்து, ஐயோ அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்சது என்னவோ தப்புதான். பணத்து மேல பேராசப்பட்டு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களோட 70,000 ரூபாய் பணத்தை எப்படியாவது நான் கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துறேன். தயவு செஞ்சு என்ன மட்டும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்காதீங்க. இனிமே எப்பவுமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். அதை கேட்டு மகிக்கழுகு பாவமா, எந்திரி சிச்சு, எந்திரி. நீ தப்பு பண்ணிருக்க. இப்ப அந்த தப்ப உணர்ந்துட்ட. உன்னை போலீஸ்ல எல்லாம் கொடுத்தா எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். எத்தனையோ வருஷமா வேலை செய்யறேன். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடு ரோட்ல நிக்குவேன். அப்போ துணிக்குருவி, அம்மா உன்னை சும்மா விட்டாலும் நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம் சிச்சு. அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்ச, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் கம்பிதான் எண்ணணும். பார்த்து உஷாராயிரு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே கைய கட்டிக்கிட்டு, ஐயோ துணி, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் நாணயமா நம்பிக்கையா வேலை செய்யறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அந்த நிகழ்வுக்கு அப்புறமா சிச்சு காக்கா முழுசா மனச மாத்திக்கிட்டா. திருட்டுத்தனம் பண்றதை விட்டுட்டு நேர்மையா மகிக்கழுகு கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. துணி சோட்டு 2 பேருமே 4 வாரம் அவங்க அம்மா கூடவே தங்குனாங்க. அம்மா கூடவே இருந்து அம்மாவை குணமாக்குற வரைக்குமே அவங்க இருந்தாங்க. அது வரைக்கும் புஜ்ஜி பன்னு 2 பேரும் கிராமத்துல விளையாடிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. லீவு முடிஞ்சதுனால துணிக்குருவியும் சோட்டுக்கிளியும் அவங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு மறுபடியும் சிட்டிக்கு கிளம்புனாங்க. அப்போ புஜ்ஜி குருவி டாடா சொல்லி, பாய் பாட்டி, இனிமே லீவு கிடைச்சா மறுபடியும் வரோம். பாய் பாட்டி, நீங்களும் உங்க வீடும் ரொம்ப அழகா இருக்குது. மகிக்கழுகு கண்ணுல கண்ணீரோட அவங்க எல்லாரையுமே சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுச்சு. அப்படி அந்த மழைக்கால லீவுல ஊருக்கு வந்தது, பாட்டி கூட இருந்தது, விளையாடினது எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸா பசங்க மனசுல நின்னு போச்சு. அது பறவைங்களோட ஊரு. எப்பவும் போலவே பன்னு கிளி, சின்ன காக்கா, புஜ்ஜி குருவி ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கிட்ட சந்திச்சுக்கிட்டாங்க. பன்னு இன்னைக்கு ரொம்பவும் உற்சாகமா சந்தோஷமா இருந்தான். அந்த சந்தோஷத்துல எழுந்துச்சு டான்ஸ் கூட பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ பன்னு, டே சின்னோ, புஜ்ஜி, இன்னும் 2 நாள்ல என்ன வரப்போகுதுன்னு தெரியுமா? என்னோட பர்த்டே வரப்போகுது. என்னோட பர்த்டேய கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணோம். சின்ன காக்கா சிரிச்சுக்கிட்டே, டே பன்னு, எங்களுக்கு எப்படிடா ஞாபகம் இல்லாம இருக்கும்?
உன்னோட பர்த்டேன்னு சொன்னாலே எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது பார்ட்டி. இந்த தடவை எந்த ஹோட்டல்ல கொடுக்க போற? டே பன்னு, இந்த தடவை உன்னோட பூரி வியாபாரம் நல்ல சக்சஸ் ஆயிருக்கு. கை நிறைய லாபம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பார்ட்டி கொடுக்காம விடுமா? எங்கடா பார்ட்டி? அதுக்கு பன்னு ரொம்ப சந்தோஷமா, ஆமாம் புஜ்ஜி, இந்த தடவை பார்ட்டி அப்படின்னா நான் சாதாரணமா விட்டுருவேனா? இந்த தடவை பார்ட்டி பம்பர கொடுக்க போறேன். அப்படின்னா இந்த தடவை உங்க எல்லாரையும் மட்டும் இல்லாம எல்லாரோட அம்மாவை கூட சிட்டிக்கு கூட்டிட்டு போய் அங்க கிடைக்கிற விதவிதமான பொருளுங்களை சாப்பிட வாங்கி கொடுத்து பம்பர் பார்ட்டி பண்ண போறோம். சின்னுவும் ரொம்ப சந்தோஷமா, வாவ், ஆமாண்டா பன்னு, இந்த தடவை நீ சொல்ற மாதிரி உன்னோட பார்ட்டி ரொம்ப ஜோரா தான் இருக்கு போல. சிட்டிக்கு போய் அங்க பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம அம்மாங்களையும் கூட்டிட்டு போய் பார்ட்டி கொடுத்தா ரொம்ப மஜாவா இருக்கும். ஆனா புஜ்ஜி மட்டும் கொஞ்சம் சந்தேகமா, எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா நம்ம அம்மாவுங்க நம்ம கூட சிட்டிக்கு வந்து பார்ட்டி பண்ண ஒத்துக்குவாங்களா? அங்க இருக்கிற டிராபிக், பொல்யூஷன் இதையெல்லாம் பார்த்து அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்களோ? ஐயோ புஜ்ஜி, அது எப்படி அவங்க ஒத்துக்காம போவாங்க? என்னோட பர்த்டேன்னு சொன்ன பின்ன அவங்க ஒத்துக்காம போவாங்களா? சரி வாங்க, அவங்க கிட்ட பேச வேண்டியது என்னோட கடமை. அப்படி பசங்க 3 பேருமே சோட்டுவை சந்திக்கிறதுக்காக போனாங்க. ஆனா ஏற்கனவே சோட்டு கிளி, சிச்சு காக்கா, துணிக்குருவி 3 பேரும் சோட்டு வீட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு போய் அவங்க அம்மா கிட்ட அவனுடைய ஐடியாவை சொன்னான். அதை கேட்டு சோட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். என்னடா பன்னு, சிட்டிக்கு போய் அங்க டிராபிக்ல நம்ம பர்த்டே பார்ட்டிய கொண்டாடுறதா? ஐயோ அப்பா, என்னால முடியாதுப்பா. அங்க டிராபிக், புகை, பொல்யூஷன், என்னால முடியாது. பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு வரலாம். ஐயோ பன்னு, உங்க அம்மா சொல்றது கூட சரிதான்டா. அங்க இருக்கிற ஃபுட்டு நம்மளுக்கு ஒத்துக்காது. ஏதேதோ மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல், அதெல்லாம் எதுக்கு? இங்கே ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்டா. அப்போ சிச்சு கொஞ்சம் கோவமா, டே பன்னு, ஆமாண்டா, நம்ம ஒரு சின்ன பார்ட்டியை கொண்டாடுறதுக்கு எதுக்காக சிட்டிக்கு போனோம்? அங்க இருக்கிற பொல்யூஷன், டிராபிக், ஜனங்க, அது மட்டுமா? அங்க இருக்கிற பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலான்னு போனா நம்ம ஜோபே காலி ஆயிடும். அதுக்கு எதுக்கு அங்க போனோம்? இங்க ஏதாவது செஞ்சுக்கலாம். பன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டு கவலையா, ஐயோ என்னம்மா நீங்க, நம்ம சிட்டிக்கு உங்களை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஃபுட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தா நீங்க என்னவோ இப்படி பேசுறீங்க. ஆமா மம்மி, பன்னு இவ்வளவு தூரம் சொல்றான்ல, அவனோட பர்த்டே வேற. நம்ம இப்படி பண்ண நல்லா இருக்கா? வாங்க போலாம். அப்போ சிச்சு காக்கா சத்தமா, டே சின்னு, இதுல கவலைப்பட வேற என்னடா இருக்கு? எதுக்காக சிட்டிக்கு போய் பர்த்டேய கொண்டாடணும்? இந்த தடவை என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம பன்னு பர்த்டேய நம்ம வயல்ல இந்த வருஷம் கொண்டாடுன என்ன? அப்போ புஜ்ஜி ரொம்ப ஆச்சரியமா, வயல்லையா? வயல்ல பார்ட்டி எப்படி கொண்டாடுறது ஆண்டி? அங்க என்ன இருக்கு? சிச்சு உற்சாகமா, அங்கதான் உண்மையான மஜா இருக்கு பன்னு. நம்ம எல்லாரும் சிட்டிக்கு போய் 4 செவுத்து நடுவுல உக்காந்துக்கிட்டு ஏசி காத்துல சாப்பிடுறதுக்கு, வயல்ல சுத்தமான காத்துக்கு நடுவுல உக்காந்து சாப்பிடுறது எவ்வளவு பெரிய மஜா. அது மட்டுமா, இங்க இருக்கிற சோட்டு துணியோட சமையல் முன்னாடி சிட்டி சமையல் ஏமாத்திரம். அடுப்புல கலப்படம் இல்லாம சுத்தமான பொருளால நம்ம சமைக்கலாம். அதை கேட்டு சோட்டுவும் ரொம்ப சந்தோஷமா, வாவ், சிச்சு சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வயல்ல சமைக்க போறோம். சமைக்கிறது என்னோட துணியோட கடமை. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வேணுமோ அடுப்புலயே சமைச்சு கொடுத்துடலாம். வாவ் சோட்டு, இது சூப்பர் ஐடியா. நாளைக்கு தானே பன்னுவோட பர்த்டே. நம்ம இன்னைக்கே போய் எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வந்து வச்சு நாளைக்கு காலையிலேயே வயலுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து பர்த்டே பார்ட்டிய கொண்டாடலாம். பன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறமா சந்தோஷமா, சரிங்க அம்மா, நீங்க எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்றதுனால நானும் ஒத்துக்கிறேன். என்னோட பர்த்டேய வயலுக்கு போய் அங்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப் எல்லாமே செஞ்சு கொண்டாடலாம். டன். அப்படின்னா நாளைக்கு வயல்ல பார்ட்டிய கொண்டாட எல்லாமே ரெடி. அப்படி அடுத்த நாள் காலையில எல்லாருமே சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ஊரையில இருக்கிற வயல்கரைக்கு போனாங்க. அங்க சூழ்நிலை, வானிலை ரெண்டுமே ரொம்பவும் அமைதியாவும்
அழகாவும் இருந்துச்சு. கொண்டு போன பொருட்களை எல்லாத்தையுமே வயல்ல ஓரமா இருக்கிற ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே கொண்டு போய் வச்சாங்க. டே பன்னு, சின்னு, நீங்க 2 பேரும் போய் அடுப்பு பத்த வைக்க நல்ல 4 விறகு பெருசு பெருசா கொண்டு வாங்க. அதே மாதிரி வெயில் மழை வந்தா உக்காந்து சமைக்கிறதுக்கு பெரிய டென்ட் கொண்டு வாங்க. சரி மம்மி, இப்பவே கொண்டு வரேன். பசங்க 3 பேரும் சேர்ந்து காட்டுக்கு போய் 4 நல்ல தடியா இருக்கிற கம்புங்களை கொண்டு வந்து அத தரையில ஊனி அதுக்கு மேல ஒரு பெரிய கவரை கட்டி விட்டாங்க. பந்தல் மாதிரி இருக்கும்போது கீழே நிழல் கூட ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்பா, எப்படியும் டென்ட்ட கட்டியாச்சு. துணி, நீ தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டு நான் போய் மெதுவா அடுப்பு பத்த வைக்கிறேன். அப்போ துணிக்குருவி வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு, சரி பன்னு, நான் கோங்குரா மட்டனை சமைக்கிறேன். நீ கமகமான வர சிக்கன் பிரியாணிய சின்னுக்காக சமைச்சிடு. பன்னு கிளி ரொம்பவும் ஆசையா, அம்மா, நீங்க சீக்கிரமா சமைச்சிடுங்க. மசாலாவை ரெடி பண்ணும்போதே என்னோட வயித்துக்குள்ள பசியில தாளங்க போட்டுக்கிட்டு இருக்கு. சிச்சு காக்கா அங்கேயே உக்காந்து இஞ்சி பூண்டு வெட்டிக்கிட்டே, டே பன்னு, பொறுமையாயிடுறா. அடுப்புல நிதானமா வெந்தா மட்டும்தான் மசாலா சூப்பரா வரும். அந்த சிட்டி ஜனங்க மாதிரி குக்கர்ல சமைக்க போனா அது சாப்பாடா ஆகாது. அது முத்த முத்தையா ஆயிடும். புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஆண்டி, நீங்க சமையல பத்தி சொல்லும் போதே எனக்கு வாயில எச்சில் வருது. அது மட்டும் இல்ல, வெயில குறைஞ்சி இப்பதான் நிதானமா சில்லுன்னு காத்தடிக்குது. அப்படி சமையல் வேலை வேக வேகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. 2 அடுப்புலயும் வேக வேகமா சாப்பாடும் கூட வெந்துகிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த வானிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு திடீர்னு இருட்டாவும் மாறிடுச்சு. இடி மின்னல் சத்தம் கேட்டுச்சு. வேகமா காத்தும் வீச ஆரம்பிச்சுது. அம்மா, அம்மா, அங்க பாருங்கம்மா, எவ்வளவு சீக்கிரம் இருட்டாயிடுச்சு. மழை வேற வர மாதிரி இருக்கு. மழை வந்துருச்சுன்னா என்னம்மா பண்றது? அப்போ துணிக்குருவி ரொம்ப கவலையா, ஐயோ கடவுளே, என்னப்பா எங்க சமையலுக்கு வந்திருக்கிற சோதனை. சமையல் 3/4% முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன ஒரு 1/4% தான் இருக்கிறது. அதுக்குள்ள மழை வந்து தண்ணி வந்துருச்சுன்னா அடுப்பெல்லாம் அமுஞ்சு போயிடுமே. பாவம் பன்னு ரொம்ப கவலையா, ஐயோயோ, அப்படின்னா என்னோட பார்ட்டி அவ்வளவுதான். நான் சிட்டிக்கு போலான்னு பார்த்தா அதுவும் முடியல. இப்ப மழை வந்தா கோவிந்தா. அப்போ சிச்சு காக்கா ஆகாயத்தை பார்த்து, ஐயோ பன்னு, எதுவுமே ஆகாது, சும்மா இரு. நம்ம தான் மழை வரோம்னா டென்ட்டை கட்டியிருக்கோம்ல, எந்த பிரச்சனையும் வராது. துணி, நீங்க கவலைப்படாம போய் சமைக்கிற வேலையை பாருங்க. சிச்சு காக்கா அப்படி பயந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு பயங்கர வேகமா காத்து வீச ஆரம்பிச்சுது. மழையும் இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சுது. வீசுற காத்துக்கு அவங்க டென்ட் கட்டியிருந்த ஒரு கொம்பு கீழே விழுந்து போச்சு. அதுல எங்க மழை தண்ணி செய்யற சமையல்ல விழுந்துருமோ அப்படின்னு எல்லாருமே பதறமாயிட்டு இருந்தாங்க. அப்போ சோட்டுக்கிளி இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கவலையா, ஐயோ, அந்த கம்பம் சாஞ்சி தண்ணி எல்லாம் பிரியாணிக்குள்ள விழுவுதே. பிரியாணியோட டேஸ்டே மாறிடும். சீக்கிரமா சரி பண்ணுங்களே. அப்போ புஜ்ஜிக்குருவி கொஞ்சமும் கவலைப்படாம, யாருமே கவலைப்படாதீங்க. தண்ணி சாப்பாட்டுல விழுவாத மாதிரி அந்த டென்ட்டை புடிச்சுக்கிட்டா சரியாயிடும். பன்னு, சின்ன, நீங்க அந்த பக்கம் புடிச்சுக்குங்க, நான் இந்த பக்கம் இழுத்து புடிச்சுக்கிறேன். அப்போ பன்னு வேகமா போய் ஒரு கம்பத்தை இறுக்கமா புடிச்சுக்கிட்டான். புஜ்ஜி, நான் கட்டியா தான் புடிச்சிருக்கேன். காத்து ரொம்ப பயங்கரமா வீசி என்னால பிடிக்க முடியல. சின்னும் இன்னொரு கம்பத்தை புடிச்சுக்கிட்டு, நானும் கூட புடிச்சிருக்கேன்டா, ஆனா காத்து ரொம்ப பலமா ஜோரா வீசுதே. அப்போ சிச்சு காக்காவும் ஒரு கம்பத்தை புடிச்சுக்கிட்டு, பசங்களா 3ஆம் பக்கம் எல்லாரும் பிடிச்சிருக்கீங்க, 4வது பக்கம் நான் பிடிச்சிருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, யாருமே பயப்படாதீங்க. துணி, சோட்டு சீக்கிரமா சமைச்சு முடிச்சிருங்க. அடுப்பு அமுஞ்சு போவாங்கட்டியும் சமையல சீக்கிரமா முடிங்க. துணி வேக வேகமா சமைச்சு முடிக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி சரி சிச்சு, நான் மட்டன் இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். மூடி போட்டு நல்லா கொஞ்சம் விறகு வச்சு தீய மூட்டுறேன். சோட்டு நெருப்பு அணியாம பாதுகாப்பா பாத்துக்கிட்டா. பிரியாணிக்கு தம் போடுறேன். துணி, பசங்களா, நெருப்பு அமுஞ்சு போகாத மாதிரி டென்ட்டை கட்டியா புடிச்சுக்குங்க, சீக்கிரமா ஆயிடும். 4 பேருமே 4 மூலையில நின்னு அந்த கம்பத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடிக்கிற காத்து மழைக்கு அந்த காத்தோட வேகத்துக்கு அந்த பாலித்தீன் கவரு
கூடவே இவங்களையும் சேர்த்து அப்படியே மேல தூக்கிட்டு போற அளவுக்கு பறந்துகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் எல்லாரும் கஷ்டப்பட்டு எப்படியும் அதை இறுக்கமா பிடிச்சி நிப்பாட்டினாங்க. துணி சோட்டு எங்க அந்த கவர் பறந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி வேக வேகமா சமைச்சுக்கிட்டே இருந்தாங்க. சரியா அதே நேரம் மகிக்கழுகு கையில ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. கூடவே லூசி புறாவும் கொடையை பிடிச்சுக்கிட்டு பறந்து வந்துச்சு. அப்பதான் பசங்களும் பெரியவங்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. லூசி புறா அதை பார்த்து ஆச்சரியமா, ஐயோ மகி, அங்க பாத்தீங்களா? அடுப்பு எரியணும்னு டென்ட்டை நாலா பக்கமும் பிடிச்சிருக்காங்க. பாவம், அடுப்பு எரியணும்னு பசங்க பிடிக்க போய் எல்லாம் நனைஞ்சிருக்காங்க. அதை பார்த்து மகிக்கழுகும், ஆமா லூசி, பாவம் அந்த சமையலை காப்பாத்துறதுக்காக பசங்க மழையில நனைஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டு நின்னா நல்லா இருக்குமா? வா போலாம். மகிக்கழுகு லூசி புறா 2 பேரும் அவங்க கொடையை அங்கேயே தூக்கி போட்டுட்டு வேகமா டென்ட் கிட்ட வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மகிக்கழுகு கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்த பன்னு பக்கத்துல போய், பன்னு வாப்பா இந்த பக்கம். நீ சின்ன குழந்தை, எவ்வளவு நேரம் பிடிக்குவ? கை வலி எடுக்கும். இந்த பக்கம் வா, அத நான் கட்டியா பிடிக்கிறேன். பன்னு ரொம்ப சோர்வா, ஆமா ஆண்டி, நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு ரொம்ப கை வலி எடுத்துடுச்சு பாருங்க, சிகப்பு சிகப்பா இருக்கு. லூசி புஜ்ஜி கிட்ட போய், புஜ்ஜி விடுமா, இந்த பக்கம் நான் பிடிச்சிக்கிறேன். நீ போய் வேணா உங்க அம்மாவுக்கு சமையல்ல உதவி செய்யி. தேங்க்யூ லூசி ஆண்டி. புஜ்ஜியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனா. இப்போ லூசி, மஹி, சின்னு, சிச்சோ 4 பேரும் கம்பத்தை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சோட்டுக்கிளியும் துணிக்குருவியும் வேக வேகமா சமையலை முடிக்கிற கட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ பாவம் கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற சிச்சு மழையில நினைச்சுக்கிட்டே, மகி, நல்ல நேரத்துல எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க. அப்படிதான் கட்டி இழுத்து பிடிச்சிக்குங்க. பிரியாணியில தண்ணி பட்டா எல்லாம் நாசமா போயிடும். அப்போ மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, சிச்சு பயப்படாதீங்க, நாங்க கட்டியா தான் பிடிச்சிருக்கோம். பன்னுவுக்கு இதுதான் நாங்க கொடுக்குற பர்த்டே கிஃப்ட். நீங்க சமைக்கிற வேலை பாருங்க. துணி சந்தோஷமா, அப்பா, மட்டனு வெந்து போச்சு. இதுக்கப்புறம் மழை வந்தாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்போ தம் போட்டிருக்கேன், நல்லா வெந்திருக்கு. துணி, என் பிரியாணி கூட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் தம்ம போட்டு பெரிய கல்லு வச்சிருக்கேன். என் சாப்பாடு சேஃப்டி. சமையல் முடிய போகுது அப்படின்னு கேட்ட உடனேயே எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மழையும் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. காத்தோட வேகமும் கூட குறைஞ்சு போச்சு. உடனே எல்லாருமே மெதுவா அவங்க பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த கம்பத்தை அப்படியே விட்டாங்க. பாவம், இதுல சின்னதா ரொம்பவும் டயர்டாயி அப்படியே சாஞ்சிட்டான். எனக்கு கையெல்லாம் வலிக்குது, இருந்தாலும் நம்ம சமையல காப்பாத்திட்டுமே, அதுதான் எனக்கு பெருசு. ஆமாண்டா, நம்மளோட டீம் ஒர்க்கால நல்லா சமைச்சு முடிச்சு நம்ம சமையலையும் காப்பாத்திட்டோம். கடைசி நேரத்துல மகி ஆண்டி, லூசி ஆண்டி வந்து நம்மள காப்பாத்திட்டாங்க. அப்போ மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, இதுல என்ன இருக்கு? கஷ்டம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டா எவ்வளவு நல்லது பாத்தீங்களா? இருந்தாலும் இவ்வளவு மழையில நீங்க சமைச்சிருக்கீங்க. அதுல இருந்து வர கமகம ஸ்மெல்லுக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. சோட்டு சிரிச்சுக்கிட்டே, இன்னும் எதுக்காக மகி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? பன்னுவோட பர்த்டே பார்ட்டிய கொண்டாடலாம். பக்கத்துல இருக்கிற பம்பு செட்ல போய் எல்லாரும் குளிச்சிட்டு வாங்க. வாழை இலை போட்டு ரெடியா வைக்கிறேன். மழை சுத்தமா நின்னு போச்சு. சில்லுன்னு அழகா வீசிக்கிட்டு இருக்கிற காத்துல எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிடலான்னு நினைச்சாங்க. எல்லாருமே அந்த டென்ட்டுக்கு கீழே அப்படியே தரையில வரிசையா உக்காந்தாங்க. அப்போ துணி சோட்டு 2 பேரும் சேர்ந்து வாழை இலையை போட்டு சுட சுட சாப்பாடு எல்லாருக்குமே பரிமாறினாங்க. மழை பெஞ்சு நல்ல குளிரா இருக்கிற அந்த நேரத்துல அந்த சுட சுட சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் பாக்குறதுக்கும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்போ பன்னு அந்த சாப்பாட சாப்பிட்டு பார்த்து சந்தோஷமா, வாவ் அம்மா, இந்த மாதிரி பிரியாணிய என்னோட லைஃப்ல நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அடுப்புல சமைச்சதுனால கறியெல்லாம் சூப்பரா வெந்து வாயில வச்ச உடனே கரைஞ்சு போகுது. சூப்பர் அம்மா. அப்போ லூசியும் சாப்பிட்டு பார்த்து, உண்மைதான் சோட்டு, சிச்சுவோட வார்த்தையை கேட்டு எல்லாரும் சேர்ந்து இங்கேயே சமைக்க வந்திருக்கீங்க. ஒருவேளை பட்டணத்துக்கு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? மழை கொட்டுனாலும் இப்ப குளிருக்கு சுட சுட சாப்பிடுறது மஜாவா இருக்கு தெரியுமா? மகியும் சிரிச்சுக்கிட்டே, ஆமா உண்மைதான். இது வரைக்கும் நான் எவ்வளவு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கேன்.
ஆனா கொற்ற மழையில எல்லாரும் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ருசிய நான் எந்த பர்த்டே பார்ட்டிலயும் சாப்பிட்டதில்ல. அவ்வளோ அற்புதமா இருக்கு. இந்த ருசி எங்கேயும் கிடைக்காது. அப்போ சிச்சு சந்தோஷமா, பாத்தியா பன்னு, நம்மளோட கிராம சமையல் முன்னாடி எந்த சிட்டி ஹோட்டலும் நிக்கவே முடியாது. நம்மளுக்குள்ளேயே எந்த சந்தோஷமா இருந்தாலும் தேடிக்கணும். அப்பதான் அது ஒரு பெரிய ஞாபகமா இருக்கும். பன்னுக்கிளி சந்தோஷமா எல்லாரையும் பார்த்து, ஆமா சிச்சு ஆண்டி, நீங்க சொன்னது என்னவோ உண்மைதான். இந்த மழை, நீங்க எல்லாரும் எனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சது, ஹெல்ப் பண்ணது எப்பவுமே மறக்க முடியாது. தேங்க்யூ ஆல். அப்படி பயங்கரமா மழை பெஞ்ச அன்னைக்கு எல்லாருமே பச்சை பசேல்னு அந்த வயலோரமா சுட சுட சாப்பாடு சமைச்சு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி பன்னுவோட பிறந்தநாள்